அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கல்வி நோக்கத்திற்காக மட்டும் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் பார்ட் 15 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்ல ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் எப்படி பை பண்ணலாம், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதாவது புரோக்கர் டெர்மினல்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது பார்க்குறீங்க இருந்தீங்கன்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் பார்ட் 1 இருக்கு. அதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இதோட கன்யூஷன் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட், அதாவது அப்ஸ்ட்ராக்ஸ் அக்கௌண்டோட வியூ தான் இப்போ பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்ப்போம். சரிங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாக்கை நமக்கு பை பண்ணி ஒரு லாங் டேர்முக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு பார்த்துருக்கோம். நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த புரோக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நெஃப்ட் ஸ்டாக்ஸ்லேயே மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி எஸ்ஐபி பார்க்குறது, இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் பார்த்துருந்தோம். இதுலேயும் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்டாக் எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தோன்னா ஒரு பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல் கம்பெனி இருக்குன்னா பை கொடுத்தீங்கன்னா நமக்கு சரிங்களா, நமக்கு டாடா ஸ்டீலோட ப்ரைஸ் வந்துடும். சரிங்களா, நமக்கு ஜிடிடி ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜிடிடி ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைஸ் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு அந்த ஆர்டர் எப்போ எடுக்குதோ அப்போ அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும், அதாவது ஷேர்ஸ் கிரெடிட் ஆயிரும். இப்போ பாருங்க, நமக்கு டெலிவரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா, இதெல்லாம் நமக்கு ஷேர்ஸ் பை பண்ணும். டெலிவரி, அதாவது லாங் டேர்ம் அப்படிங்கிற விஷயத்தை இதுல காட்டியிருக்காங்க. இதுதான் நமக்கு லாங் டேர்ம்க்கு உண்டான ஆப்ஷன்ஸ். நமக்கு இன்ட்ராடே அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது. நமக்கு இன்ட்ராடே எடுத்தோம்னா நமக்கு இன்னைக்கே அதை ஸ்கொயரா பண்ணணும், அதாவது பொசிஷன் க்ளோஸ் பண்ணணும். இன்னைக்கு பை பண்ணிட்டு இன்னைக்கே 3:30க்குள்ள க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ட்ராடே. நமக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தோன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுல பார்த்தோன்னா சார்ட் எப்படி அனலைஸ் பண்றது, எப்படி சார்ட்டை பார்க்கறது அப்படிங்கிறத செப்பரேட்டா பார்க்கலாம். இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்றது, ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா பார்க்கலாம். வீடியோ லென்த்தா போச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் பார்த்தோன்னா நமக்கு பை எம்டிஎஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னா லிவரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னா நமக்கு ஒரு லாங் டேர்முக்காக லிவரேஜ் பேஸ் பண்ணி இருக்கிறது. இதையும் பார்த்தோன்னா நமக்கு பைக்கு உண்டான ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ரெகுலர் பார்த்தோன்னா யூஸ் பண்ணலாம். இது பார்த்தோன்னா நமக்கு லிவரேஜுக்காக எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க கடனாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, குறிப்பிட்ட அமௌண்ட் பார்த்தோன்னா கடனாக கொடுக்குற மாதிரி, அதில் பேலன்ஸ் நம்ம அடிஷ்னலாக எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போ கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டை பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிட்டோம்னா நமக்கு ஓன் ஷேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா இது பஜாஜ் ஆட்டோஸோட சார்ட்டு. இதையும் பார்த்தா நமக்கு பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கலாம். அப்படிங்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்கன்னா நமக்கு இதெல்லாம் எங்கே லொக்கேட் ஆகும்னா பொசிஷன்ல காட்டும். பொசிஷன் இன்னைக்கு எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு இங்க பொசிஷன்ல காட்டிடும். நமக்கு இன்னைக்கு பை பண்ணியிருந்தா இன்னைக்கு காட்டும். ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தா இந்த ஷேர்ஸ் பார்த்தா நமக்கு டெலிவரி எடுத்து, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்தனா இங்க நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உண்டானத ஆப்ஷன்ஸ் இந்த ஹோல்டிங்ல காட்டும். அதே மாதிரி பார்த்தா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு ஆப்ஷன் சைட்ஸ் பார்ப்போம். இது பார்த்தோன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் உண்டானது. சரிங்களா, ஆப்ஷன் ட்ரேடிங் உண்டானது காலை பை பண்றது, அதுல புட்டை பை பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த சைன் இருக்கும். ஏதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ், எல்டிபி, ஒய், தீட்டா, காமா எல்லாம் பார்த்தோன்னா இதோட டேட்டாஸ் எல்லாம் இதுல இருக்கும். இதுல பார்த்தோன்னா நமக்கு பையிங் செல் பண்ற மாதிரி. இது பார்த்தோன்னா வீக் எக்ஸ்பெரி பேஸ் பண்ணி இருக்கும். வீக்லி எக்ஸ்பெரி, மந்த்லி எக்ஸ்பெரி பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடியது இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். சரிங்களா,
அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இதுலயுமே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதுலயும் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். சரிங்களா? வந்து நமக்கு வந்து மந்த்லி பேஸ்டு வந்து ரன் ஆகும் அது. அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இதுலயும் வந்து பை அண்ட் செல் வந்து பண்ண முடியும். அதாவது மந்த்லி பேஸ் வந்து எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி ரன் ஆகும். இதுலயும் பார்த்தா நமக்கு வந்து எல்டிபி, ஒய், காமா, டெல்டா எல்லாமே வந்து இதுல நோட்டீஸ் பண்ணியிருக்கும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கால்பிங் மோடு இதுல வந்து பார்க்குறோம். இதுல வந்து ஸ்கால்பர் மோட் நான் நான் வந்து ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கால்பிங்னா என்ன? அது பண்ணலாமா? பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து வீடியோஸ் இருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கால்பிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். மத்தபடி வேற எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டு என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எவ்வளோ ஃபண்டு வந்து இங்கேயே வந்து செக் பண்ணிக்கலாம். வித்ட்ரா போடுறது எல்லாமே வந்து இங்கேயே வந்து பார்க்க முடியும். அக்கௌண்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அக்கௌண்டோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இது வந்து ரிப்போர்ட் என்னென்ன பிஎன்எல் ரிப்போர்ட் எல்லாம் வந்து இங்கேயே வந்து பார்க்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபரன்ஸா இருக்கும். போர்ட்ஃபோலியோ, ப்ரொஃபைல் ரிப்போர்ட்ஸ், ஆக்ஷன் ரிவார்டு, அப்ளிகேஷன், ஃபேன் நம்பர், நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்து கொடுத்துருவாங்க. இது நமக்கு தான் இங்கே வந்து டிபிஏன்னு சொல்லிடுவாங்க. சிடிஎஸ்எல் வந்து டெபாசிட்ல வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் வந்து செக்யூரிட்டி வந்து பார்த்துருப்போம். சரி, இந்த ஸ்டாக் வந்து எங்கே வந்து டெலிவரி ஆயிருக்கு, நமக்கு வந்து எங்கே அலர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அதில் வந்து சொல்லியிருப்போம். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சிடிஎஸ்ஆ, என்எஸ்டிஎல்ல வந்து டெபாசிட் எங்கே இருக்குது, செக்யூரிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். இதில் பார்த்தோன்னா ஆட்டோ டாப் அப் ஃபண்டு ஆக்டிவிட்டி என்ன இருக்குது, ஆட் ஃபண்டு அதெல்லாம் வந்து இதுலேயே வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் போடும்போது நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இங்கெல்லாம் என்னென்ன பார்க்கலாம், அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் என்ன, எப்படி வந்து எடுக்கிறது அதெல்லாம் வந்து செக் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ஸ் வந்து பார்க்கலாம். மேலோட்டமாக வந்து என்ன இருக்குது, ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது, இல்லை முதல்ல காலன் பொட்டையை வந்து பை பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ராடல் ஸ்டாங்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது, ஒய் சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் உண்டானது அதெல்லாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து ஃபீச்சர், சரிங்களா? ஃபீச்சர் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். ஃபீச்சருக்கு உண்டான வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். நிஃப்டி ஃபீச்சர்ஸ், எஃப்ஐடி ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி பற்றி பேசியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும் எஃப்ஐனா யார், டிஐனா யார் அப்படிங்கிறது. அவங்கள எந்த அளவுக்கு வந்து பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடியது அங்கே எஃப்ஐடி டிஏவோட ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் எவ்வளோ பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் நிஃப்டி இதெல்லாம் பார்த்து இண்டிசஸ் வந்து இருக்கும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு சார்ட்டு வந்து அதோட மெயின் சார்ட்டு ஸ்மார்ட் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் சார்ட் இருக்கு, நமக்கு வந்து ஃபியூச்சரும் இருக்கு. நமக்கு வந்து ஃபியூச்சர்ல ட்ரேடிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டி பார்ப்பாங்க. இது பார்த்தோன்னா வந்து ஆப்ஷன் செயினுக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து காட்டுறது தான் இந்த ஸ்மார்ட் சார்ட். சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐடிபிஸ், நிப்டி பீஸ், பேங்க் பீஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈக்விட்டியில் வரும். நமக்கு வந்து எப்படின்னா வந்து பையிங்க்கு உண்டான மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்கு. நமக்கு வந்து ஓவரால் வந்து நிப்டி பீஸ்னா 50 கம்பெனியோட அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நிஃப்டி பீஸை, பேங்க் பீஸ் எல்லாமே நமக்கு வந்து சப்போஸ் வந்து வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கணும்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன ஸ்டாக் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து
ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தா நமக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இங்கே மியூச்சுவல் ஃபண்டு அதாவது மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு போட இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு போதும் நமக்கு வந்து அங்கே ஆட் பண்ணிட்டு இதை வந்து ட்ரேட் பண்ண முடியும் நம்ம. என்எஸ் இண்டெக்ஸ்ன்னு வருது. அதான் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறதே காட்டல. நிஃப்டி டாப் 50 இண்டிசஸ் கேஸ் இதில் காட்டல. சரி நமக்கு வந்து என்எஸ் இண்டெக்ஸ் அது வந்து மியூச்சுவல் ஃபண்டு செப்பரேட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க மாட்டிருக்கு. நமக்கு வந்து இதில் வந்து காட்டலை. நமக்கு வந்து ஃபியூச்சர் ஒன்று ஆப்ஷன் ட்ரேடிங் உண்டானதில் வந்து காட்டலை. ஓகே, நாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இங்கே சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கும். நமக்கு வந்து ட்ரேடிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி புரிதல் வந்த பிறகு நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து அதை பற்றி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.